இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில பின்னடைவுகள் வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது, நாம் நம்மை அனல் மூட்டி விட தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் நம்மை தூக்கிவிட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. இங்கு ஒரு முறை பவுல் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவின் கைகளை வைத்து இம்பார்ட்டேஷன் பண்ண அந்த வரத்தை, ஒன் டைம் இம்பார்ட்டேஷன், தொடர்ந்து அதை ஸ்டார் அப் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு முறை உங்கள் மேல் அவர் உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டார். அவருடைய காட் கைண்ட் ஆஃப் பவர், எபிலிட்டி, அவருடைய எல்லா தேவ வரங்களும் வெளியே எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். அதுதான் உங்களை எப்பொழுதும் ஆண்டவருக்காக நீங்கள் நெருப்பாய் வாழும்படியாய், உற்சாகமாய் வாழும்படி அது உங்களை உந்தி தள்ளுகிறது. ஒரு விறகு அடுப்பை கூட நீங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ அதை அனல் மூட்டணும். இங்கு எப்படி ஒரு மனிதன் தன்னை அனல் மூட்டி எழுப்பி விடுவது? தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக உங்களை நீங்களே அனல் மூட்டி விடுகிறீர்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே அனல் மூண்டது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் உங்களை அனல் மூட்டி எழுப்புகிற வல்லமையான தேவனுடைய கருவியாக இருக்குது. நீங்கள் எடுத்து தேவனுடைய வார்த்தையை முதலாவது நீங்கள் வாசிக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இவைகள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் பொழுது உங்கள் பின்னடைவுகள் எல்லாம் மாறி புதிய உத்வேகத்தை, உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருக்காய் வாழும்படி அவர் பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கடைசியாக தேவனை நீங்கள் நன்றி செலுத்த, துதிக்க தேங்க்ஸ் கிவிங் பண்ண உங்கள் வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது இல்லை. எப்பொழுதும் நீங்கள் உற்சாகத்திலும் சந்தோஷத்திலும் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய கிருபை உங்களுக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த நாளிலும் அதை செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, பவுல் கைகளை வைத்த பொழுது தீமோத்தேயு பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை அனல் மூட்டி விடும்படியாக நினைப்பூட்டப்பட்டது போல, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னடைவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய வார்த்தை தியானிப்பதன் மூலமாக அதை அனல் மூட்டி விடும்படியாக, அதை தூண்டி விடும்படியாக அவர்களை பலப்படுத்துவீராக. அதன் மூலமாக தேவனுக்காக இன்னும் பிரகாசிக்க கிருபை கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.